உண்மையிலிருந்து நான் வெகு தூரம் விலகிவிட்டேன், அதனை நோக்கி இனி திரும்ப வேண்டும். இந்த கேள்வி கேட்கிற நபர் பகவான்கிட்ட சொல்றாரு, என் உண்மையிலிருந்து நான் ரொம்ப தூரம் வெளியே போயிட்டேன், இப்ப நான் அதை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றாருன்னா, நம்மை விட்டு நாம் எங்க எவ்வாறு விலக முடியும்? நீ உன்னை விட்டு எப்படி நீ விலகுவ? உன்னை விட்டு நீ எப்பொழுதும் விலகவே முடியாது. அதற்கு 2 நான்கள் இருக்கின்றனவா? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. There is only one person exist, that is Atma. There is no other person, secondary person doesn't exist. ஒரே ஒரு நான் தான் இருக்கிறான், 2 நான் கிடையவே கிடையாது. இங்க என்ன கேட்கிறாரு அவரு, என்னை விட்டு நான் ரொம்ப தூரம் விலகிட்டேன் அப்படின்னா, நீ என்பது விலகின பர்சனாகவும் வேற ஒன்று இருப்பதாகவும் நீ 2ஆக பாக்குற இல்ல? அப்படி 2ஆக எங்க இருக்குது? இருக்கிறது ஒண்ணு தானே, 2ஆ ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப நீ 2ஆ இருக்குதுன்னா 2 நான்கள் இருக்கிறதா நமக்குள்ள? ஒரே ஒரு நான் தான் இருக்குது. நான் ஒன்றே என்பதற்கு அனைவர் அனுபூதியும் பெரிதில்லா ஒன்றே அந்நானாக இருத்தல் வேண்டும். அதாவது வெவ்வேறு நான்கள் கிடையாதுப்பா, பிரிக்கப்பட்ட நான்கள் கிடையாது, ஒரே ஒரு நான் தான் இருக்கு. அதுதான் சோர்ஸ், அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். அதை தவிர 2வது ஒரு நான் கிடையாது. இல்லையே, இப்பதானே சொன்னீங்களே, என்ன ஜீவாத்மா நம்ம புரிஞ்சுக்கிறோம், உடம்புன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம், அல்லது மனசுன்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அது எல்லாமே அப்சல்யூட் கிடையாது. நம்மை பற்றி நாம் ராங்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் வச்சிருக்கோமே தவிர, ஈவன் நம்மை பத்தி நம்ம ராங்கான ஐடென்டிபிகேஷன் வச்சிருந்தாலும் நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிபிகேஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆயிட்டே தான் இருக்குது. நாம தான் நம்ம ராங்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பேர் ஒரு சுந்தர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நீங்க சங்கர்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. நீங்க சங்கர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய நேச்சர் சுந்தர்ங்கிறது ஆல்வேஸ் எக்ஸிஸ்டடா தான் இருக்குது. நீங்க உங்களை மாத்தி புரிஞ்சுக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல நான் சங்கர் கிடையாது, நான் சுந்தர் தான் அப்படின்னு நீங்க ரீக்ளைம் பண்றீங்க. அப்ப நீங்க மிஸ் பண்ணும் போதும் ரீக்ளைம் பண்ணும் போதும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு சுந்தர்ன்றவர் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க தான் உங்களை சங்கர்னு ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்க, திருப்பியும் சுந்தர்னு திரும்பி வந்துட்டீங்க. இங்க பகவான் அதான் சொல்றாரு, இருக்கிறது ஒரு ஆள் தான், சுந்தர் மட்டும்தான் இருக்கிறாரு, சங்கரே அங்க ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீ தப்பா கொஞ்ச நேரம் உன்னை மாத்தி தெரிஞ்சுக்கிட்ட, இப்ப திருப்பி இது வந்துட்ட. அப்ப அந்த சங்கருக்கு எங்க உண்மையான எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. சர்டன் டைம் பாஸ் கிளவுட் மாதிரி வந்துட்டு போனது, அவ்வளவுதான். அது போல ஆன்மாங்கிறது தான் பர்மனன்ட், அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் நான் என்ற ஐடென்டிட்டி. அதை தவிர செகண்டரியான வேற ஐடென்டிட்டி கிடையாதுங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. சோ அதுக்குதான் அழகா ஒரு பாடல் சொல்லியிருக்காரு, தானே இருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டற்றதால் உந்தி பெற, தன்மயம் நிட்டையில் இரு உந்தி பெற அப்படின்னு உபதேச சாரத்துல ஒரு பாடல்ல பகவான் சொன்ன கோட்டை அவரே இங்க திருப்பி அதை அவங்கள அந்த கேள்வி கேட்ட நபருக்கு சொல்லி அவருக்கு ஞாபகம் சொல்றாரு. அவருக்கு 2 நான் கிடையாதுப்பா, ஒரே நான் தான் இருக்கு, அந்த நான்லயே நீ நிட்டையில இருப்பா அப்படிங்கிறாரு. நல்லது, அடுத்த கேள்விக்கு போலாம். டிசம்பர் 16, 1937 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, உலகம் எங்கும் வேற்றுமைகளே நிறைந்துள்ளன, வேற்றுமை நீங்கி அனைத்தின் சாரம் ஒன்றே என்னும் உண்மையை உணர்வது எவ்வாறு? சரி, இந்த வேர்ல்டுல எங்க பார்த்தாலும் டிஃபரன்சியேஷன் தான் இருக்குது, பேதங்கள் தான் இருக்குது, துவைத்தங்கள் தான் இருக்குது, வேற்றுமைகள் இருக்கு. இப்ப இங்கேயே நம்ம இப்ப ஆன்லைன்ல இருக்கிறோம்னா 15-16 பேர் இப்ப நீங்க இருக்கிறீங்க ஆன்லைன்ல, யூடியூப் மற்ற எல்லா இடத்துலயும் எல்லாரும் வெவ்வேறு பேரு, வெவ்வேறு சரீரம், வெவ்வேறான தோற்றங்கள், இதுல லேப்டாப் வேற, போன் வேற, வீடு வேற, எல்லாத்துலயும் நமக்கு வேற்றுமை இருக்கு. நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஒவ்வொருத்தங்க வெவ்வேறு ஊர்ல இருக்காங்க, பூமியில நம்ம வெவ்வேறு நில பிரதேசத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி வேற்றுமைகளை பிரித்தோம் என்றால் பிறப்பிலே வேற்றுமை, நம்மளுடைய உடலிலே வேற்றுமை, ஆண் பெண் வேற்றுமை, ஜாதியில் வேற்றுமை, குலத்தில் வேற்றுமை, அப்படி எடுத்துக்கொண்டே போனா எவ்வளவோ எல்லாத்திலையும் வேற்றுமைகள் தான் நம்மளால பார்க்க முடிகிறது. அதை தான் இங்க கேட்கிறாரு, உலகம் எங்கும் வேற்றுமை நிறைந்திருக்கின்றன, எல்லா இடத்திலும் பேதங்களும் வேற்றுமைகளும் டிஃபரன்சியேஷன் தானே இருக்குது. அப்புறம் எங்க நீங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல வரீங்க? வேற்றுமை நீங்கி அனைத்தின் சாரம் ஒன்றே எனும் உண்மையை உணர்வது எவ்வாறு? சரி, இப்ப நான் பார்க்கக்கூடிய இத்தனை டிஃபரன்சியேஷன், இவ்வளவு வேற்றுமைகள், இவ்வளவு பாகுபாடுகள், இந்த பாகுபாடு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இதை நீக்கிட்டு எல்லாத்துக்கும் அடித்தளமான சாரம் அப்படின்னு நீங்க ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த ஒன்றை எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறது?
அதுதான் கேள்வி கேட்கிறார். அதுதான் கேள்வி கேட்கிறார். அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நான் ஒரு தனி முதல் என்னும் ஜீவத்தன்மையை பற்றிய வேத புத்தியே வேற்றுமை அனைத்தின் மூல காரணம். இது ரொம்ப ஒரு ஆழமான ஆன்சர். கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும். நான் ஒரு தனி முதலெனும் ஜீவத்தன்மையை பற்றிய வேத புத்தியே வேற்றுமை அனைத்துக்கும் மூல காரணம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, எல்லா நம்ம பார்க்கப்படுகின்ற எல்லா வேற்றுமைகள், பாகுபாடுகள், துவைத்தத்துக்கு எல்லாம் மூல காரணம் நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய பேத புத்தி, வேற்றுமையாக பார்க்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறார். நம்ம புத்தி தான் அனைத்தையும் வேறு வேறாக பார்க்கிறது. இருக்கிறது ஒன்று, நாம் வேறு வேறாக பார்க்கிறோம் அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா, நான் ஒரு தனி முதல் என்னும் ஜீவத்தன்மையை பற்றியே, நம்ம ஏற்கனவே சொன்னது போல, ஐ ஆம் இண்டிவிஜுவல், நான் ஒரு தனியான ஜீவன் அப்படிங்கிற இந்த அடிப்படையில நாம் ஒரு தனி ஜீவனாக நாம் நம்மை உணர்வதன் அடிப்படையில இருந்து நம்மளுடைய புத்தி இயங்கும் பொழுது, அந்த புத்தி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அனைத்தையும் வேறு வேறாக பார்க்கிறது, வேறு வேற்றுமை உடையதாக பார்க்கிறது. அதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு சொல்றாரு. தேகாத்ம புத்தியை அதை பற்றி எழும் கர்த்தத்துவ புத்தியும் இடையுறா விசாரணை நீங்கினால் எல்லாம் ஒன்றே என்ற அத்வித தன்மை தானே துளங்கும். இப்ப இந்த வேற்றுமைகளை களைந்து ஒன்றாக இருப்பதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், தேகாத்ம புத்தியை, நான் தேகம் என்ற புத்தியையும் அதை பற்றி எழுகின்ற கர்த்தத்துவம், என்னால் செய்யப்பட்டது, நான் செய்கிறேன், நான் இந்த உடம்புங்கிற ஒரு புத்தி, அப்புறம் என்னால செய்யப்பட்டது, என்னால் வாங்கப்பட்டது, நான் தான் அனைத்தும் இது பண்றேன்ற அந்த கர்த்தத்துவம், அந்த புத்தியையும் ரெண்டையும் நீ விசாரம் பண்ணுங்கிறாரு. என்கொயரி பண்ணு, இடையுறாத தொடர்ந்து விசாரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, விசாரணையினால் நீக்கி கொண்டால், இந்த ரெண்டு புத்தியையும் விசாரணையில நீக்கினேன்னா கடைசியில எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த அத்விதம் தானே விளங்கும் அப்படிங்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நாம எவ்ரிடே ட்ரீமுக்கு போறோம். ட்ரீம்ல இருக்கிறது நம்மளுடைய ஒரே மனசுதான். படுக்க போறவன் ஒரு ஆளு, படுக்க போறவனுக்கு இருக்கிறது ஒரே மனசு. ஆனா அந்த மனசுக்குள்ள கனவு வரும்போது அதுல பல விதமான மனிதர்கள் வருகிறாங்க, ஒரு உலகமே வருகிறது, அதுல எல்லா விதமான பொருட்களும் ஒரு மனதில் வெளிப்படுகிறது. ஒரே மனதில ஒரு உலகம் தோன்றுகிறது, அதுல பல மனிதர்கள் தோன்றுகிறார்கள், அதில் நம் உறவினர்களாக இருப்பவர்களும் தோன்றுகிறார்கள், நாமும் அதிலே தோன்றுகிறோம். அப்ப உலகம் என்ற மொத்த படமும் நம் ஒரு மனதிலே வெளிப்படுகிறது. அப்ப அந்த ஒரு மனதுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் அதுக்குள்ள போனா நம்ம தான் அது. யார் கனவு காண்றாரோ அதுதான் நானு. அப்ப என்னை பற்றி தான் என்னுடைய மனதிலே ஒரு உலகம் தோன்றுகிறது. அப்ப என்னுடைய ஒரு மனதில் ஒரு பெரிய உலகத்தை தோற்றுவிக்க முடிகிறது அல்லவா? எப்படி கனவு ஒரு உலகத்தை தோற்றுவிப்பது போல நம்மால் பார்க்கப்படுகிற இந்த மொத்த பிரபஞ்சமுமே நம் மனதினால் தோற்றுவிக்கப்படுகிறதே தவிர உண்மையிலே இதுக்கு இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. உங்க மனசுதான் கனவை பார்க்குது, அதே மனசுதான் இந்த உலகத்தையும் பார்க்குது. இந்த ஜாக்கிரத்துல இப்ப நான் பேசுறதையும் கேட்கறது உணர்றதெல்லாம் உங்க மனசுனாலதான். என்ன, கனவுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கனவுன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனா இந்த கனவுல இருந்து நம்ம இன்னும் வெளியே வரல இல்ல, அதனால இதை நிஜம்னு நினைக்கிறோம். இப்ப பாருங்க, நான் வேறு, நீங்க வேறு, இங்க சத்சங்கம் கேட்கறவங்க வேறு, உலகத்துல இருக்கவங்க வேறு, பல உலக நாடுகள் இருக்கு, பல வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இவ்வளவு டிஃபரன்சியேஷன் இருந்தாலும் எல்லாம் ஒருத்தனுடைய மனசுக்குள்ளதான் நடக்குது. அந்த ஒருத்தனுடைய மனசுக்குள்ளதான் அந்த ஒருத்தனுடைய புத்தி. அந்த ஒருத்தன் புத்தியை ஆராய்ந்து விசாரணை பண்ணா நான்ற உணர்வு வரும். அதை விசாரணை பண்ணா அதுக்கப்புறம் டிஃபரன்சியேஷன் இல்லாத அந்த அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா நான் என்பது ஐடென்டிபிகேஷன் ஆகும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப மல்டிபிளான இது ஒன்னே கிடையாதான்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அது எப்படி எங்களால புரிஞ்சுக்க முடியலையே? இது எப்படி இருக்க முடியும்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாரும் வேற்றுமைகள்ல இருக்கோம், எல்லாரும் பாக்குறோம், எல்லாரும் டிஃபரன்சியேஷன் இருக்குது.
எத்தனை ஆகாசம் இருக்கு? எத்தனை ஆகாயம் இருக்கு? ஒரு ஆகாயம் இருக்கா? ரெண்டு ஆகாயம் இருக்கா? ஒரு ஸ்பேஸ் இருக்கா? ரெண்டு ஸ்பேஸ் இருக்கா? இந்த யூனிவர்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய மல்டி யூனிவர்ஸ் நீங்க என்ன சொன்னாலும் ஆகாயம் என்பது ஒன்றுதானே இருக்குது. சந்திரன், சூரியன், பூமி, பூமிக்குள்ளே எவ்வளவு பிரிவுகள் இருக்குது, எவ்வளோ பிரிவுகளா இருக்கக்கூடிய வெவ்வேறு தோற்றத்தோட இந்த யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளதானே இருக்குது, ஒரு ஆகாயத்துக்குள்ளதானே இருக்குது. அப்ப ஒரு ஆகாயத்துக்குள்ள மொத்த வேற்றுமைகளும் அடங்க முடியுமா? முடியாதா? பிராக்டிக்கலா நம்ம ஒரு ஸ்தூலமா கிராஸா நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அனலைஸ் பண்றதுக்கு சொல்றேன். ஒரு ஆகாசத்துக்குள்ள மொத்த வேற்றுமைகளும் உள்ள அடங்கும் போது நான் என்ற நம்மளுடைய அவித்யா என்ற இந்த மனதுக்குள்ள இந்த மொத்த உலகமும் ஒரு கற்பனையான காட்சிகள் போல உள்ளே இருக்க முடியாதா என்ன? அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம மனம் பார்க்கக்கூடிய கனவுங்கிறது ஒரு பெரிய காட்சி. அது உண்மையிலே வெளியே கிடையாது. ஆனா அதுல உலகம் இருக்கு, மனிதர்கள் இருக்காங்க, பொருள்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது நம்மளுடைய ட்ரீம்ல. அது ஒருத்தனுடைய ட்ரீம்ல தான் மொத்த உலகமும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரீம்ல இப்ப நீங்க கேட்கறவங்க உங்களுடைய மைண்ட்ல தான் இந்த மொத்த உலகமும் பார்க்கப்படுகிறது. உங்க மைண்ட் தான், உங்க மைண்டோட ஸ்கிரீன்ல தான் மொத்தத்தையும் நீங்க பாக்குறீங்க. என்ன இது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவா வைப்ரண்டா இருக்கிறதுனால இது நிஜங்கிற ஒரு உணர்வு இருக்கு. கனவுல கூட கனவு காணும் போது அப்ப அது கனவுன்னு தெரியாது நமக்கு, அப்ப அது நிஜங்கிற ஃபீலிங் தான் இருக்குது நமக்கே தவிர அது வந்து பொய்ன்னு நமக்கு தெரியறது இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பொய்ன்னு தெரியுது. அதுபோல இந்த நிஜமும் ஒரு கனவு போலதான். இந்த கனவிலிருந்து, இந்த நிஜத்திலிருந்து நாம் விடுபடும் பொழுதுதான் தெரியும் இது உண்மையிலே இதுவும் ஒரு பெரிய கனவு என்று. இதுல இருந்துகிட்டே நம்ம வந்து சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் இப்ப கனவு காண்ற ஒருத்தன்ட்ட போய், இன்னைக்கு கனவுல இருக்கிறப்பா, கனவுக்குள்ள ஒரு சீனை நீங்க நினைச்சுக்கீங்களா, உங்க கனவுல நீங்க இருக்கிறீங்க ஒரு பர்சனா, அதுல இருக்கிற ஒரு பர்சன் வந்து நீ இப்ப கனவு காண்டுகிட்டு இருக்க, இப்ப நீ வந்து இந்த வீட்டுல இந்த இடத்துல இந்த மாதிரி கிழக்க பார்த்து படுத்து இருக்கிற, உன்னுடைய கனவுல தான் நான் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் ஒத்துக்குவானா? அந்த கனவுல இருக்கவன் கண்டிப்பா. அது போலதான் இப்ப இங்க இப்ப நான் சொல்றதும் உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு சிரமமா இருந்தாலும் ட்ரூத்னு ஒண்ணு இருக்குல்ல. அதைத்தான் பகவான் நீங்க என்ன சொல்றாரு, தேகாத்ம புத்தியையும் அதை பற்றி எழும் கர்த்தத்துவ புத்தியையும் இடையறாது விசாரணையால் நீக்கி கொண்டால் எல்லாம் ஒன்றே என்னும் அத்வித உண்மை தானே துளங்கும். விசாரணை பண்ணி உள்நோக்கி போயிட்டே இருந்தேன்னா ஆத்மான்ற ஒண்ணுதான் சர்வமுமாவும் எங்கும் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆத்மாவை தவிர வேணும் இல்லவே இல்லைங்கிறது தான் அல்டிமேட் ஆன்சர். நல்லது.